சட்டம் தெரியாதா? சட்டம் தெரியாத ஒருத்தி வித்யாக்காக வாதாடி எப்படி ஜெயிக்க வைப்பா? வித்யா கிட்ட உண்மை இருந்தா கண்டிப்பா அவ வாதாடி ஜெயிச்சிருவா. அதான் அவ யாரு? அவ பேர் என்ன? அவ எங்க இருக்கா? இங்கதான், நம்ம கூட தான் இருக்கா. நீ யார சொல்ற? நீங்க யோசிக்கிறது சரிதான். வித்யா தான் நான் சொல்ற அந்த பொண்ணு. வித்யா. வித்யாவா? அவளே அவளோட கேஸ வாதாடணுமா? ஆமா, வக்கீலுங்க எல்லாம் பணத்துக்கும் நம்ம மேல இருக்கிற மரியாதைக்கும் தான் கோர்ட்ல வாதாடுவாங்க. ஆனா இவ மட்டும்தான் தன்னோட வாழ்க்கைக்காக வாதாடுவா. வித்யா கோர்ட்ல வாதாடுறத யாராலையும் தடுக்க முடியாது. அவகிட்ட உண்மை இருந்தா அவளால வாதாட முடியும்னு நம்பினா கண்டிப்பா இந்த கேஸ வாதாடி அவளால ஜெயிக்க முடியும். என்ன பேசுற நீ? அவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, படிக்காதவ. கோர்ட்டு கேஸ் எல்லாம் அவ பாத்திருக்க கூட மாட்டா. அவ எப்படி வாதாடுவா? நீங்களே ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? அதுதான் உண்மை. கடலையே பார்க்காத ஒருத்திய நடுக்கடல்ல இறக்கி விட்டு நீச்சல் அடிக்க சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. நீச்சல் அடிக்க தெரியலனாலும் அது அவளுக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம். கையில கிடைக்கிறது எல்லாம் புடிச்சு எப்படியாவது கரை ஏறணும்னு நினைப்பா. அந்த வேகம் அவளுக்கு வெறிய கொடுக்கும். அவ ஜெயிச்சு கரை ஏறிட்டானா லைஃப்ல அதுக்கப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயும் அவளுக்கு யாரோட துணையுமே தேவைப்படாது. வித்யா ஒரு தைரியமான பொண்ணா மாறுறதுக்கு அது உங்க கற்பனை. நான் என்ன பண்ண முடியும்? முடியாத ஒரு விஷயத்த நீ செய்ய சொல்றனா அதுக்கு அர்த்தம் என்ன? வித்யா ஒரு அப்பாவி பொண்ணு. அவ எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவா? இந்த சென்னைக்கு வரும்போது நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு? இந்த ஊர்ல நமக்கு யாரு தெரியும்? யாரு நமக்கு உதவி பண்ணா? சின்னதா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே அதை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க. நான் தோத்து போயிட்டனா இல்ல விட்டுட்டு ஓடிட்டனா? ஒவ்வொரு கஷ்டத்தையும் பாடமா எடுத்துக்கிட்டு முட்டி மோதி மேல வந்து இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல நான் உட்காரல. என்ன அழிக்க நினைச்ச அத்தனை பேரையும் ஓட விடல. இன்னைக்கு சிஎம்ல ஆரம்பிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்கிட்ட இருக்கிற உண்மையும் தைரியமும் தான். அது வித்யா கிட்டயும் இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் அவளை நான் வாதாட சொல்றேன். ஆன்ட்டி சொல்றது சரிதான். வித்யா கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா அவளே வாதாடி ஜெயிக்கட்டுமே. அவதான் ரொம்ப தைரியமான பொண்ணாச்சு. நீங்களே சொல்லுவீங்களே அங்கிள்? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவ யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்னால முடியாதுன்னு வித்யா சொல்லட்டும். இப்பவே நான் வேற ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்றேன். வித்யா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. உன்னால முடியாதுன்னு சொல்லு. நான் உனக்காக ஒரு லாயரை பிக்ஸ் பண்ணி கோர்ட் வரைக்கும் அவர் கூடவே இருந்து வாதாட வச்சு ஜெயிக்க வைக்கிறேன். இல்ல மாமா.
என்கிட்ட உண்மை இருக்கு. அதை வச்சு நான் கோர்ட்ல வாதாடுவேன். ஜெயிச்சா திரும்ப இந்த வீட்டுக்கு வருவேன். என்னால முடியலனா அதுக்கப்புறம் வேதாமா சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். ஏய், நீ அவசரப்படாதம்மா. நான் தப்பு செய்யலன்னு நீங்க நம்புறீங்களா மாமா? நம்புறமா. உங்க எல்லாரோட நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூமா. எதுக்கு இப்ப வழியை மறைச்சிட்டு இருக்கா? அக்கா, மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் போகாத இவ எப்படி கோர்ட்ல வாதாடி ஜெயிப்பா? கோர்ட்டு அவங்க ஊர் பஞ்சாயத்து நினைச்சுக்கிட்டா. பாவம், இவ வாதாடுறத பார்த்துட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரும் சிரியோ சிரின்னு சிரிக்க போறாங்க. கோர்ட்ல பெரிய காமெடி ஷோவே நடக்க போகுது. இவ கேஸ்ல தோத்து போனதுக்கு அப்புறம் நியூஸ் சேனல்ல எப்படி நியூஸ் போடுவாங்க? அதானே, எப்படி போடுவாங்க? சொல்றேன் கேளுக்கா. வணக்கம். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவள்தான் பிரபல திருமண ராணி வித்யா. இன்னும் திருமணமாகாத விரக்தியில் இருக்கும் 90s கிட்ஸ் தான் இவளுடைய டார்கெட். அவர்களில் வசதியான ஆண்களை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காண்பித்து திருமணம் முடிந்த கையோடு அவர்களிடம் இருக்கும் பணம் நகைகளை சுருட்டிக் கொண்டு இரவோடு இரவாக கம்பி நீட்டுவதுதான் இவளுடைய வாடிக்கை. இவளிடம் ஏமாந்த 90s கிட்ஸ்கள் பலரில் ரஞ்சித்தும் ஒருவர். ஆனால் சற்று சுதாரித்த ரஞ்சித் தன்னிடம் கம்பி நீட்டி ஓடிய வித்யாவை கம்பி எண்ண வைத்துள்ளார். ஏண்டி அப்படியே அச்சசல நியூஸ் சேனல்ல வர மாதிரி பேசுற? சூப்பர் மேக்னா. என்ன மூக்கு சவக்குது? கோவம் வருதா? கோவம் வந்தா என்ன பண்ணுவ? இன்னைக்குதான் இந்த வீட்ல உனக்கு கடைசி நாள். அதுக்கப்புறம் காலத்துக்கும் ஜெயில் தான். ஆமா, உனக்கு ஜெயில் சாப்பாடு ஒத்து வருமா? என்ன மேக்னா, அவ கிராமத்துல பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருந்தவ தானே, அதனால அவளுக்கு அதெல்லாம் செட் ஆயிடும். பழகி இருக்கும்லக்கா. பூரா பூரா மானசா, கைய விடு. நானும் பாத்துட்டே இருக்கேன். வர வர இந்த வீட்ல உன்னோட சவுண்ட் ஓவரா இருக்கு. மானசா, மானசா கைய விடு. நான் இருக்கும்போது வித்யாவை டீஸ் பண்ணுவியா நீ? கைய விடு மானசா. மனசா, நாங்க ஒன்னும் அவளை டீஸ் பண்ணல. படிக்காத ஒருத்தி கோர்ட்ல எப்படி வாதாட போறான்னு கொஞ்சம் பரிதாபப்பட்டு பேசிட்டு இருந்தோம். அண்ணி, இவ கூட சேர்ந்து நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. அம்மாவும் அண்ணனும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. ஏண்டி, நீ வித்யாவுக்கு பரிதாபப்படுறியா? அவ நினைச்சானா உங்களை பரிதாபமா ஆக்கிடுவா. மானசா விடு, இவகிட்ட எல்லாம் பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். இல்ல வித்யா, இவளுக்கு இதே வேலையா போச்சு. நீ ஒதுங்கி போகவும் இவ ரொம்ப தான் சேன்றா.
பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போறவ கிட்ட சும்மா உரண்டு இழுத்துட்டு இருந்த அப்புறம் வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டி பேசுற அந்த கழுத்தை சுளுக்கெடுக்க சொல்லிடுவேன். மானசா, அவ நான் கோர்ட்ல தோத்து போயிடுவேன்னு நம்புறான். அந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இதுக்கான பதில் அவகிட்ட சண்டை போடுறது இல்ல, நான் ஜெயிச்சு காட்டணும். நீ கண்டிப்பா ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு திரும்ப வருவ வித்யா. அப்ப இவ முகத்தை எங்க வச்சுக்கிறான்னு நான் பாக்குறேன். சரி வா. ஜெயிலுக்கு தான் போக போறா. நிச்சயமா அவ திரும்பி வர மாட்டா. உன் கூட சேர்ந்ததுல இருந்து வர வர மானசா எனக்கு அவ அண்ணிங்கிற மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. ஏய், அவ இருக்கும்போது என்ன உன் கூட வச்சுக்கிட்டு எதுவும் ப்ளே பண்ணாதடி மேக்னா. அது எனக்கு என்னமோ ஆபத்தா முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. சஞ்சய், வாங்கப்பா. என்னப்பா இந்த நேரத்துல நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல சஞ்சய். என்னாச்சுப்பா? வித்யாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க அம்மா சொல்றாளேன்னு வித்யா கோர்ட்ல வாதாடுறதுக்கும் ஒத்துக்கிட்டா. ஆனா அவ எப்படி வாதாடுவா? கோர்ட்டு கேஸ் இத பத்திலாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவ ஸ்கூலுக்கே போவாத பொண்ணு. அவ பக்கம் உண்மையே இருந்தாலும் கேஸ் சரியா வாதாடலன்னா தீர்ப்பு தப்பா வந்துடும் சஞ்சய். அதுக்கப்புறம் அவளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்பா, வித்யா மேல நம்பிக்கை வச்சிருக்கிற நீங்களே இப்படி பயப்படலாமா? அந்த பாசத்துல தான்டா நான் சொல்றேன். புத்தி தைரியமா இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. எல்லா எப்படியாவது அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறா சஞ்சய். கண்டிப்பாப்பா. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. போங்கப்பா. அப்பா சொன்ன மாதிரி வித்யா ஃபேமிலி மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளவு வசதியா வாழ முடியாது. 2 குடும்பத்துக்கு நடுவுல பகை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு வித்யா தான் நம்ம அப்பாவோட உயிரை காப்பாத்தினா. மானசாவோட வாழ்க்கையை கூட காப்பாத்திருக்கா. இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கா. அவளை சேவ் பண்ண வேண்டியது நம்ம கடமை சஞ்சய். எல்லாம் எனக்கு தெரியும் விஜய். நான் எதையும் மறக்கல. உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். காலேஜ் சீல் வைக்க போகும்போது கடைசி நிமிஷத்துல நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணேன். எல்லாரும் அதை பார்த்துட்டு நான் தான் ஏதோ பெருசா சாதிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா நடந்ததே வேற விஜய். வித்யா இல்லைன்னா என்னால நம்ம காலேஜை காப்பாத்திருக்கவே முடியாது. என்ன சொல்ற சஞ்சய்? கல்யாணத்துக்கு முன்னாடி தாத்தா வித்யா பேர்ல ஒரு சொத்தை எழுதி கொடுத்தாரு.
அந்த சொத்தை வச்சுதான் இந்த பணத்தை வாங்கணும். தாத்தா அவளோட லைஃபுக்காக கொடுத்த சொத்து அது. அதை பத்திலாம் அவ கொஞ்சம் கூட யோசிக்கல. காட்டுற இடத்துல எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டா. இப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும் சஞ்சய். போ, நீ நாளைக்கு கோர்ட்ல அவ வாதாடுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. கோர்ட்டோட ப்ரொசீஜர்லாம் எடுத்து சொல்லு. அவ தோத்துடக்கூடாது. போ. நாளைக்கு கோர்ட்ல போய் என்ன பேசுறது? நம்ம எப்படி வாதாடுறது? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. வித்யா, சஞ்சய், என்ன இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த? யாராவது பாத்துட்டு போறாங்க. என் பொண்டாட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது நான் மட்டும் என் ரூம்ல நிம்மதியா தூங்கணுமா? ஆனா சொல்ல முடியாது. இல்ல வித்யா, வேற ஆப்ஷனே இல்லனா இது ஒண்ணுதான் வழி. இல்ல சஞ்சய், நீயே ஒத்துக்கிட்டாலும் நான் சொல்ல விட மாட்டேன். இந்த உண்மையை மறைச்சுதான் நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு உனக்கும் அத்தைக்குமான உறவு முக்கியம். நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். அப்போ அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும். என்ன? யார் இந்த நேரத்துல கால் பண்றது? கனடால இருந்து கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? ஓ அப்படியா? இப்ப அந்த காலேஜோட பொறுப்பெல்லாம் என் பையன் சஞ்சய் தான் பாத்துக்கிறான். நீங்க கேக்குற டீடைல்ஸ் எல்லாம் அவங்கிட்ட தான் இருக்கும். ரொம்ப அர்ஜென்டா சார்? ஓகே சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அவன்கிட்ட போனை கொடுக்கறேன், நீங்க பேசுங்க. சஞ்சய், 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 சஞ்சய். ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? சஞ்சய், கோர்ட்ல எப்படி வாதாடுறதுன்னு கிளாஸ் எடுக்க சஞ்சய் வித்யா ரூமுக்கு போயிட்டான். இப்ப அவனுக்கு நான் டூப் போட்டுட்டு இருக்கேன். சஞ்சய்க்கு பதிலா நான் தான் படுத்திருக்கேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். சஞ்சய். ஐயோ சார், ஒரு நிமிஷம். சஞ்சய், முடிஞ்சது. அம்மா இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ண போறாங்க.
ஒரு நிமிஷம். சஞ்சய், ஐயோ, சஞ்சய், சஞ்சய்,